வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். ஒரு காலிஃப்ளவரை வெந்நீரில் உப்பு போட்டு பூச்சிலாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கலந்து வைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதை கலந்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸு, ஒரு 1.5 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 1 டீஸ்பூன் சோயா சாஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள், அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரை, அப்புறம் குடமிளகாய், ஒரு வெங்காயம், இது ரெண்டுத்தையும் கட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சட்டியில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த காலிஃப்ளவரை மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 2. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சம அளவு ரெண்டுமே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இப்படி பார்த்தா தெரியும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டு இந்த காலிஃப்ளவரை இதில் போடணும். சின்னதாக காலிஃப்ளவரை போட்டுக்கணும். கலந்துக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் வாங்க. இப்போது எண்ணெய் சூடு வந்துடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சிடக்கூடாது, ரொம்பவும் ஃபுல்லில் வச்சிடக்கூடாது. மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கலந்து வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு எடுங்க. பாக்கி இருக்கிறதையும் அந்த மாவுலேயே போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பிரட்டி போடலாம். இதை இப்போ பிரட்டி விடலாம். பிரட்டி விட்டோம்னா இப்படி பண்ணி விட்டோம்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். பார்த்தீங்களா? அவங்கவுங்க எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரோட அளவுக்கு தகுந்த மாதிரி மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் கலந்துக்கோங்க. நிறையா காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதே 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா பத்தாது, கொஞ்சம் கூட போடணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இது நல்லா ப்ரௌனாக வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா ப்ரௌனாக வர்றதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிட்டு நிறைய காலிஃப்ளவர் அள்ளி போட்டோம்னா ஒரே சதன்னு போயிடும். இப்போது நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதில் தண்ணி இருந்துருக்கு போல இருக்குது, அதனால் தண்ணியில் பட்டதுனால ஒரே சவுண்டு கேட்குது. நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு
இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு எடுத்துடலாம். இது நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்குது. இப்படியே உடச்சி விடும்போது எண்ணெய் மேலே எல்லாம் பட்டுரும், பார்த்து பண்ணணும். இல்லைன்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கூட உடச்சி விட்டுக்கலாம். இப்போது ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, எதுவும் எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் 1-2 சேர்ந்து இருந்துச்சுன்னா அதையும் ஆறணுன்னா உடச்சி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது இந்த எண்ணெயை வேறு மாற்றி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேன் வச்சிடலாம் அடுப்பில். இப்போ நம்ம சாஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சிம்லலாம் வைக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், கலர் மாறணும். அது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது 1 வெங்காயம் சதுரமாக க்யூபாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாயும் இதில் போட்டுடலாம். ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயமும் குடமிளகாயும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு, ரெட் சில்லி சாஸு நான் போட்டுக்கிறேன். அதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். முன்னாடியே காலிஃப்ளவர் பொரிக்கும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு சாஸுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு கிளறிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு அதையும் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு கிளறிட்டு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கொஞ்சோண்டு சீனி போடுறேன், சர்க்கரை. இப்போ வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து அதில் ஊற்றிடலாம். இப்போ இது ஊற்றினோன்னா நல்லா கெட்டி ஆகிடும். அவ்வளோதான். இந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் கொட்டி கலந்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இதில் இன்னும் வாசனைக்காக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போடலாம். என்கிட்ட அது இல்லை, அது இருந்து போட்டோம்னா இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும், பார்க்கவும் இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. இந்த மஞ்சூரியனை இந்த வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஆல்ரெடி நூடுல்ஸ் ரெசிபி இந்த சேனலில் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.